ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் அக்ஷய திருதியைக்கு என்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நாம் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சில்வர் காயின் ஃப்ரீயாக தர்றாங்க. நாம் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணும்போது 10% நாம் மணி கொடுத்து தான் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நாம் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருந்தாலும் அக்ஷய திருதியை அன்னைக்கு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போது நீங்கள் புக்கிங் பண்ணுற அன்னைக்கு 6600 இருக்குது, ஆனால் அக்ஷய திருதியை அன்னைக்கு 6500 இருக்குது அப்படின்னா, இது ரெண்டில் நம்மளுக்கு என்றைக்கு விலை கம்மியாக இருக்குதோ அன்னைய டேட்டுக்கு உள்ள ரேட்டிலே நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அக்ஷய திருதியை அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அன்னைக்கு ரேட்டு கம்மியாக இருந்தால் அன்னைய ரேட்லேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் புக் பண்ண டேட்டில் தான் கம்மியாக இருக்குது அப்படின்னா அன்னைக்கு உள்ள டேட்லேயும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 25% வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இப்போது ஜெம் ஸ்டோன்ஸு, அன்கட் டைமண்ட்ஸு அதெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதே வேஸ்டேஜில் 25% நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. வைர நகை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுலேயும் 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா 0% கழிச்சுக்கிறாங்க. இதே நம்ம திரும்பி அதை வாங்கும்போது 1% கழிச்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாங்களாம். இதே மாதிரி மற்ற ஷாப்ஸ்லாம் என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன், பாருங்கள்.